அருகில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு எதிர்பாராத விதமா தீக்காயம் ஏற்பட்டுருச்சுன்னா பயப்படாது. நான் சொல்ற ஒரு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், அவங்கள தீக்காயத்துல நீங்க மீட் எடுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் எஜுகேட்டர். ஒரு மனுஷனுக்கு தீக்காயம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அந்த ப்ராசஸை கம்மி பண்றதுக்கு அவங்க மேல ஒரு துணியை போட்டு அமுக்குறதோ இல்ல அந்த டிஸ்டிங்விஷர் எல்லாம் போட்டு அணைக்கிறதோ அந்த விஷயத்த பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தீக்காயம் பட்டுருச்சுன்னா அந்த இடத்துல கண்டினியூஸா வாட்டர் வந்து போர் பண்ணுங்க. குழால திறந்து காமிக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க டெம்பரேச்சர் கம்மியாகும். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அளவு கடந்த தீக்காயம் ஒரு மனுஷனுக்கு பட்டுருச்சுன்னா அந்த மனுஷன் மேல போர்வையோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ வந்து போட்டு ரோல் பண்ணி அவங்க தரையில வந்து இந்த மாதிரி, நீங்க ஒரு தீக்காயம் பட்ட மனிதனை காப்பாற்ற போகும்போது உங்களோட சேஃப்டி முக்கியம். ஸோ உங்களோட சேஃப்டியை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஹெல்ப் பண்ண போங்க. தீக்காயம் பட்ட இடத்துலயோ பேஸ்டோ ஆயிலோ ரா காட்டனோ மஞ்சளோ இது எதுவுமே போடாதீங்க. இப்போலாம் போட்டிருக்குன்னா நீங்களாம் எதுவும் கிள்ளி விடாதீங்க. ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஒரு சொல்யூஷனோ இல்ல ஆன்டி பாக்டீரியல் லோஷன்லாம் வாங்கி நீங்க ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட வாங்கி அப்ளை பண்ணும்போது நீங்க ஈஸியா வந்து இது எல்லாத்தையுமே வகுக்கலாம். அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.